சேலம் மாநகரில் நேற்று இடைவிடாமல் சுமார் 10 மணி நேரமாக பலத்த கனமழை பெய்தது. இதனால் பெரும்பாலான சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த நிலையில் கந்தம்பட்டி அருகே உள்ள திருமணி முத்தாறு ஓடை பகுதியில் செல்வம் என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலம் உள்ளது. இந்த நிலத்தில் தென்னை மற்றும் சோளம் ஆகிய விவசாயம் செய்து வந்தார். நேற்று பெய்த கனமழையின் காரணமாக 3 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த சோளம் முழுமையாக மூழ்கி சேதமாகின. மேலும் சாக்கடை நீர் முழுமையாக 2 ஏக்கர் தென்னந்தோப்பில் நிரம்பியுள்ளதால் நீரை வெளியேற்ற முடியாமல் விவசாயி அவதியடைந்து வருகிறார். இது குறித்து விவசாயி தெரிவிக்கையில், திருமணி முத்தாறு ஓடை பகுதியில் அதிக அளவில் ஆக்கிரமிப்பு உள்ளதால் மழைநீர் வெளியேற வடிகால் இல்லாமல் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழ்நாடு மின்சார வாரியம் இந்த பகுதியில் உயர்மின் கோபுரம், அதாவது இந்த கரையோர பகுதியில் அமைத்துள்ளது. அதற்காக இந்த பகுதியில் இருந்த மரங்கள் முழுமையாக வெட்டப்பட்டு இந்த சாக்கடையிலேயே போடப்பட்டுள்ளதால் மழைநீர் வெளியேற முடியாமல் தற்பொழுது இந்த பகுதியில் உள்ள விவசாய நிலங்களுக்குள் புகுந்ததாகவும் தெரிவித்தார். இந்த 2 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த சோளம் மற்றும் தென்னை முழுமையாக இப்ப பாதிக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து இந்த பகுதியில் இருந்த பல்வேறு விவசாய நிலங்களும் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மின் மோட்டார்கள் முழுமையாக 5க்கும் மேற்பட்ட மின் மோட்டார்களும் இந்த மழைநீர் முழுமையாக மூழ்கியுள்ளது. அதற்காக வைக்கப்பட்டிருந்த இணைப்புகள் வெடித்து பல்வேறு சேதங்களும் இந்த பகுதியில் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக இந்த பகுதியில் அதாவது இந்த ராஜவாய்க்காலை தூர்வாரி இந்த வெட்டப்பட்ட மரங்களை அகற்ற வேண்டும். இந்த ராஜவாய்க்காலை முழுமையாக தூர்வாரினால் மட்டுமே ஒவ்வொரு முறையும் மழை பெய்கின்ற பொழுது இந்த பகுதியில் உள்ள 50க்கும் மேற்பட்ட விவசாய குடும்பத்தினர் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து இந்த திருமணி முத்தாறு ராஜவாய்க்கால் ஓடையை ஆக்கிரமிப்பை அகற்றி மழைநீர் வெளியேற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். சேலத்தில் மழை நீரால் சோள பயிர்கள் மூழ்கி சேதமடைந்திருக்கின்றது. இதனால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது அவர்களின் கருத்துக்களை கேட்கலாம். இது கந்தம்பட்டி பைபாஸுங்க. பிரச்சனை வந்து ஆற்று பாலம் கீழாத இருக்குதுங்க. நாங்கள் இது மரம் அந்த டவர் போடுறது மரத்தெல்லாம் வெட்டி ஆற்றுலேயே விட்டுட்டாங்க. ரெண்டாவது நாங்கள் சோளம் வரைச்சி மாடு 2 வச்சுக்கிட்டு 4 மாட்டை வச்சுட்டு பாலுக்குள்ள ஊற்றிக்கிட்டு இருக்கோங்க. எல்லாம் ஆற்று தண்ணி ஏறி எல்லாம் மோட்டார் ரூம்லாம் இடிஞ்சு சோள பயிர் எல்லாம் போயிடுச்சுங்க. நான் 2 ஏக்கரை பயிர் வேணாங்க, முழுகி போச்சு. வேற வழி எதுவும் இல்லைங்க. நிலத்தண்ணி வெளியிலேருந்து ஆற்றுலேருந்து வர்றது தான். வேற பக்கம் அதான் பாலம் அடைச்சிக்கிச்சுங்களே, பாலம் சுத்தம் இல்லாத இருக்குது. ரெண்டாவது ஆற்றுல அந்த டவர் போட்டவங்களும் ஒழுங்கா அந்த மரத்தை வெட்டி எடுக்கல, எல்லாம் விட்டுட்டாங்க. எல்லாம் தலைவு சாவி எல்லாம் விட்டு எல்லாம் போய் கப்புன்னு ஆற்றுல மேலே மோட்டார் ரூம்லாம் இடிச்சு விழுந்து போச்சு. மோட்டார்லாம் முழுக்கி பிடிச்சி பயிரிட்டதெல்லாம் 2 ஏக்கரா வீணா போயிடுச்சு. எங்களுக்கு இதுதான் விவசாயம். எங்களுக்கு இருக்கும் இப்போ எங்களுக்கு 50,000 ரூபா நஷ்டம் இருக்குங்க.